பாஸ்மதி ரைஸ்லேயோ இல்லை சீரக சம்பாலையோ எதில் செஞ்சாலும் அந்த கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் பிரியாணி வந்துச்சுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சீரக சம்பா யூஸ் பண்ணி இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். இதோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கேப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஹெவியான பாட்டில் நெய்யும் எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கலாம். இது கூட பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 3 சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கணும். அடுத்ததாக 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கோஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் பொன்னிறமானதும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணியிருக்க பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்து நல்லா குலைவாக வதக்கிடுங்க. இது நல்லா குலைவானதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மல்லி புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துட்டு லைம் ஜூஸ் இதிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி சீரக சம்பா 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்ஸில் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே பிரியாணி மசாலா எண்ணெயில் வதக்கிட்டேன். இதோட மிச்சம் இருக்க மசாலாவை நான் தண்ணி கொதி வர ஸ்டேஜுக்கு முன்னாடி இதை தூவி விட்டுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கழுவிட்டு நான் ஊற வச்சுருந்த சீரக சம்பா ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மூடி போட்டு சிம்மல்லே ஒரு 20 மினிட்ஸ்க்கு எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. தண்ணியும் அரிசியும் சேம் லெவலில் வரும். அதுக்கப்புறம் நம்ம தோசை தவா மேலே வச்சு வாழையில் போட்டு நம்ம தம் போட வேண்டியது தான். ஃபைனலாக தம்மை உடைச்சிங்கன்னா மணக்க கல்யாண வீட்டு ஸ்டைல்லையே ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. பிரியாணி மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபிக்கு மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், அதோட அவுட்புட் சூப்பராக வந்துடும். இந்த பிரியாணியோட மெஷர்மெண்ட்ஸுமே கீழே நான் கேப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரீலை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.